ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பழைய சாதம் வச்சு மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நைட்டு வடித்த சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது, நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துங்க. இப்போது ஃபில்ட்ரு பண்ண சாதத்தை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு மேஷர் இருந்தால் மேஷரில் மசிச்சு விட்டுங்க. நான் கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். ஒரு கப் ரைஸுக்கு 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அதுலேயே சாதத்துலேயே தண்ணி இருக்கும், அதுலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போது பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கையில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி பால் ஷேப் வர மாதிரி இருக்கணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு வாணல் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமும் வைக்கக்கூடாது, மீடியமாக வச்சுங்க. ஹையாக வச்சா ரொம்ப கருகிடும், ஸ்லோவாக வச்சா அதிகமாக எண்ணெய் இது பண்ணிக்கும். பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு 2 பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி திரும்ப இன்னொரு பால்ஸும் போட்டு எடுத்துக்கிட்டேன். எனக்கு இவ்வளோ வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, வெளியில் வாங்காமல் இந்த மாதிரி செஞ்சு